கிறிஸ்துவுடன் அன்பான தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவம் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று தாவீது ஒரு நல்ல சாட்சியை சொல்லுகிறார். அல்லேலூயா. ஐஸ்வர்யம் கனவும் இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து வருகிறது, கர்த்தராகிய தேவனிடத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறார். ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆளுகிறவராய் இருக்கிறார். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் யாவரையும் யார் வேணுமானாலும் மேன்மைப்படுத்த தேவனால் முடியும், பலப்படுத்தவும் அவரால் முடியும். அல்லேலூயா என்று தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவபூர்வமாக அறிந்து கொண்ட காரியங்களை இங்கே நாம் எல்லாருக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளானாலும் இயேசு கிறிஸ்துவை அறியாத பிள்ளைகளானாலும் எல்லாருக்கும் ஐஸ்வர்யமும் கனவும் என்ன செய்யப்படுகிறது? தேவைப்படுகிறது. ஐஸ்வர்யம் தேவைப்படுகிறது, பணம் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. பணம் இருந்தா பசியை போக்கலாம், தேவையான பொருட்களை வாங்கலாம், சந்தோஷமாய் வாழலாம். அல்லேலூயா. அதனால பணம் எல்லாருக்கும் தேவைப்படுகிறது. அந்த பணம் இயேசு கிறிஸ்துவால் வருகிறது என்று இங்கே தாவீது சொல்லுகிறார். ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது என்று. அல்லேலூயா. அப்ப அந்த ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த நாளிலும் கூட ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உடைய கரத்திலே சத்துவம் எவரையும் மேன்மைப்படுத்த. அல்லேலூயா. இந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்து மேன்மைப்படுத்த பலப்படுத்த கர்த்தரால். அதனால மேன்மை தேவன் நம்மை மேன்மைப்படுத்த, தேவன் நம்மை மேன்மையாக வைக்க, ஐஸ்வர்யத்தை கொடுத்து மேன்மையாக வைக்க, கனத்தை கொடுத்து மேன்மையாக வைக்க கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம். அல்லேலூயா. அதற்கு முன்பாக ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல. நீதிபதிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அதன் வலது கையில் தீர்க்காயுசு இருக்கிறது. ஆண்டோடைய வலது கையில் என்ன இருக்கு? தீர்க்காயுசு. இடது கையில செல்வமும் கனமும் என்று நீதிமொழிகளிலே பிரசங்கி சாலோமன் எழுதுகிறார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது இரு கைகளையும் நீட்டி நம்ம என்ன செய்கிறார்? ஆமா, இரு கைகளையும் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். தீர்க்காயுசு உள்ளவராய் வாழுங்கள், செல்வமும் கனம் உள்ளவர்களாய் வாழுங்கள் என்று இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. மோசே சொல்லும் போது அவரே தீர்க்காயுசும் ஜீவனுமாய் இருக்கிறார். அதனால அவர் தீர்க்காயுசானவர். இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டவர்களுக்கு அவர் தீர்க்காயுசானவராய் இருக்கிறார். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்தால் அது நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை. சில இடங்களிலே
சிலருடைய சாட்சியை பார்க்கும் போது ஐஸ்வர்யம் நிறைய இருக்கிறது. ஐஸ்வர்யத்தை விட அதிகமா என்ன இருக்கிறது? வேதனை இருக்கிறது. பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அநேக குடும்பங்களிலே பிள்ளைகள் கொடுக்கிற உபத்திரவம் அதை விட அதிகமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொண்டோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ, ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்தால் நமக்கு ஐஸ்வர்யம் தான் வரும், நமக்கு உபத்திரவம் வராது. அல்லேலூயா. சங்கீதம் 37 சங்கீதம் 22 வசனத்திலே சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இந்த நாளிலே அநேக நினைப்பாங்க, வாடகை வீட்டுல இருக்கிறானே, சொந்தமா ஒரு சின்ன இடமாவது வாங்கணும். சென்னை பட்டணத்திலே இருக்கிற பட்டணங்களிலே இருக்கிறவர்கள் எல்லாம் நம் கனவுல கூட என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது என்று நினைக்கிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற பிள்ளைகளாய் இருந்தால் நீங்கள் பூமியை, இந்த வசனத்தை வைத்தெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய கண்களுக்கே ஆச்சரியமானபடி ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. வேத வசனம் நம்முடைய உள்ளத்திலும் இருக்கணும், நம்முடைய வாயிலும் இருக்கணும், நம்முடைய இல்லத்திலும் இருக்கணும். அல்லேலூயா. குடும்பத்தில் உள்ள எல்லாருடைய இதயத்திலும் கர்த்தருடைய வேதம் இருக்குமானால் நிச்சயமாக கர்த்தருடைய ஆசீர்வாதம், அங்கே சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், எல்லாம் இருக்கும். நாம் எதையும் பேசுவதற்கு முன்பாக, கோபப்படுவதற்கு முன்பாக ஒரு விஷயம் சிந்திக்கணும், நாம் இயேசுவின் பிள்ளை என்பதை. அல்லேலூயா. நாம் இயேசுவின் பிள்ளை என்பதை ஒரு வினாடி சிந்தித்தோம் என்று சொன்னால் எல்லா ஆசீர்வாதமும் நம்ம கூட. இயேசுவின் பிள்ளை என்பதை மறந்தோம்னா எல்லா ஆசீர்வாதமும். அல்லேலூயா. பிறகு உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17-18 வசனம். என் சாமர்த்தியமும் என் கையின் பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாய் இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அல்லேலூயா. என் சாமர்த்தியமும் என் கையின் பலனை, இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ இதயத்தில் சொல்லிக் கொள்ளலாம். அநேகர் நான் வேலை செய்தது சம்பாதிக்கிறேன், நான் அங்கே வேலை செய்கிறேன், அரசாங்கத்திலே வேலை செய்கிறேன், பெரிய கம்பெனிலே வேலை செய்கிறேன் அப்படின்னு அநேகர் பெருமை அடித்துக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. அப்புறம் கொஞ்ச காலம் வருஷம் கழியும் போது பெருமை எல்லாம் தானா கீழே விழுந்து போகுது. அல்லேலூயா. எல்லாரும் அமெரிக்காவிலே வேலை செய்ய வேண்டும், அமெரிக்காவிலேயே வீடு வாங்கணும், அமெரிக்காவிலேயே கார் வாங்க வேண்டும். நல்லதுதான். அநேக தேவனுடைய பிள்ளைகளும் மற்றவர்களும் அமெரிக்காவிலேயே வீடு வாங்கினார்கள், காரெல்லாம் வாங்கினார்கள். இப்ப ஆட்சி மாறி காட்சிகள் எல்லாம் மாறின பிறகு ஒருவேளை எல்லாரும் வெளியே வர வேண்டிய சூழ்நிலை வந்தால்
நீ பெருமை பாராட்டி வாங்கின வீடு என்ன ஆகும்? என்னுடைய சாமர்த்தியத்தினாலே நான் வாங்கின வீடு காரு என்று சொல்லி பெருமை அடித்த வீடு காரு மேல எல்லாம் என்ன ஆகும்? அல்லேலூயா. அங்க வாங்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, நீ அங்க விட்டுட்டு தான் இதெல்லாம் நடக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் சாமர்த்தியமும் என் கையின் பலனை இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ ஒரு இதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க ஒரு தடவை கூட சொல்லக்கூடாது. என் சாமர்த்தியத்தினால நான் இதை சம்பாதிச்சேன். ஊழியக்காரங்க கூட அப்படிதான், இவ்வளவு ஜனங்களை நான் சம்பாதிச்சேன் நீ சொன்னால் கீழே விழுந்தாய். எவ்வளவு கிரவுண்டு இடம், எவ்வளவு பெரிய மாளிகை பங்களா கட்டினேன் என்று நீ சொன்னேன் என்ன, அவ்வளவுதான். அல்லேலூயா. இந்த பூமி வந்துடுகி சமீபத்துல ஒரு 10 நாட்களுக்குள்ள நடந்த ஒரு சம்பவம். தாய்லாந்து மியான்மர்ல எல்லாம் நிலநடுக்கம் வந்தது. 30 மாடி 40 மாடி கட்டி வச்ச பில்டிங் எல்லாம் என்ன ஆகுது, என்னதான் ஆச்சுதான் தெரியல, குண்டு வச்சு தகர்த்தது மாதிரி மேல இருந்ததெல்லாம் கடைசியில எங்க வந்து உட்கார்ந்துருக்கு. 33வது மாடி 1வது மாடியை முத்தமிட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அந்த வீடை வாங்க வேண்டும் என்று எவ்வளவு பேர் புக் பண்ணி வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. எவ்வளவு பெருமையா. இன்னைக்கு அரபு தேசங்களில கூட அப்படிதான் மிகப்பெரிய கட்டடங்களை கட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒரு வீடு வாங்க வேண்டும் என்று தொழிலதிபர்கள் எல்லாம் ரொம்ப பிரயாசப்பட்டு அநேகர் வாங்கியும் வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு நாளில இப்படி சரிஞ்சு விழுந்தா என்ன ஆகும்? அதெல்லாம் அமெரிக்கா இன்ஜினியர்கள் கட்டினது. அங்க ஒருபோதும் என்ன செய்யாது, ஒரு சேதமும் வராது என்று ஒருவரும் சொல்ல முடியாது. அல்லேலூயா. என் சாமர்த்தியமும் என் கையின் பலனும் இதை சம்பாதித்தது என்று சொல்ல எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. அடுத்த உன் தேவனாகிய கர்த்தரை எப்போ இயேசுவை நினைக்க வேண்டும். அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான, ஆமா, உனக்கு இந்த சாமர்த்தியத்தை யார் கொடுத்தார்? உன் பிதாக்களுக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு கொடுத்த அந்த கட்டளையை நிறைவேற்றும்படிக்கு, உடன்படிக்கையை நிறைவேற்றும்படிக்கு நமக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே, இல்லைன்னா நம்ம ஒண்ணும் இல்லை. நானும் ஊழியக்காரனா இருக்க முடியாது. கேட்கிறவர்கள் ஒருவேளை நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருந்தா நீங்களும் நினைக்க வேண்டியது, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு உடன்படிக்கை பண்ணவில்லை என்றால் இவைகள் எல்லாம் எனக்கு கிடைச்சிருக்காதுன்னு நினைக்கணும். அல்லேலூயா. அடுத்தபடியாய் கர்த்தர் தம்மை மேன்மையாக வைக்க, ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் மேன்மையாய் வைக்க, பலன் உள்ளவர்களாய் மேன்மையாய் வைக்க, கனம் உள்ளவர்களாய் மேன்மையாய் வைக்க வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நான் பார்க்கிறேன். உபாகமம் 28ஆம் அதிகாரம், உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செய்து கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருந்தால் உன்னை ஆண்டவர் மேன்மையாக, ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்து உன்னை மேன்மையாக வைப்பார். கட்டளை தெரியுமா? கட்டளை நமக்கு தெரியுமா? அநேகருக்கு மோசேக்கு ஆண்டவர் கொடுத்தா 10 கட்டளை கூட தெரிகிறது இல்லை. அகில உலகம் பரவி இருக்கிற டினாமினேஷன் தலைவர்களுக்கு மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை தெரியவில்லை. விக்கிரகாராதனை செய்யாதே, விக்கிரகங்களை செய்யாதே என்று சொன்னால் கூட அகில உலகத்திலும்
தன்னுடைய பேர் பிரஸ்தாபத்தை நிலைநாட்டுவதற்காக ஆலயம் முழுவதும் விக்கிரகங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகலும் யாதொரு சொருவத்தை ஆகலும் உண்டாக்க வேண்டாம். அவர்களை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம், சேவிக்கவும் வேண்டாம். எல்லாருடைய வேத புஸ்தகத்திலும் இது எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் வேத புஸ்தகத்தை புறந்தள்ளிவிட்டு ஆலயம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சிலை, சீசர்களுக்கு ஒரு சிலை, அப்புறம் புனிதர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களுக்கெல்லாம் சிலை, இப்படியாக பெரிய விக்கிராராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. பளபளப்பான சிலைகளின் கால்களை தடவி தங்கள் பக்தியை நிறைவேற என்ன செய்யறாங்க? வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் வேண்டாம் 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 என்று சொன்னதை செய்து கொண்டிருக்கிறார். அப்படி இருந்தா கட்டளைகளின்படி நடக்காமல் மனம் போல நடந்தால் எப்படி ஆண்டவர் மேன்மையாக வைக்க முடியும்? அநேகர் சொல்வார்கள், எங்கள் பாஸ்டர் இதை சொல்லவில்லை, எங்கள் ஃபாதர் இதை சொல்லவில்லை, அதனாலே எங்களுக்கு தெரியாது என்று சொல்லுகிறார்கள். உன்னுடைய கருத்தில் இருக்கிற வேதம் உனக்கு ஒன்று சொல்லவில்லையா? கர்த்தருடைய வேதத்தை நீ படிக்கவில்லையா? அப்ப இந்த உலகத்தோட உன் வாழ்க்கை முடிந்து போகிறதா? பரலோகராகிய உனக்கு வேண்டாமா? நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதை அவர் நமக்கு கொடுத்த அப்ப நித்திய வாழ்வு உனக்கு வேண்டாமா? நித்திய வாழ்வுக்காக நீ என்ன பாடுபடுகிறாய்? நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்ளணும்னு பிரயாசப்படுகிறாயா? இதுல என்ன ஒண்ணு பாருங்க, சங்கீதம் 8 சங்கீதம் 1 எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். அல்லேலூயா. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு, இயேசு கிறிஸ்து நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது. அவ்வளவு மேன்மை உள்ள நாமத்தை விக்கிரகங்களுக்கு ஒப்பிடலாமா? சிலைகளை செய்து வைத்து விக்கிரகங்களுக்கு ஒப்பிடலாமா? வருகிற ஜனங்கள் எல்லாம் அதை பார்த்து தொட்டு கும்பிட்டு அதை அந்த சிலைகளை எல்லாம் எடுத்து சப்பரத்திலே வைத்து தேரெல்லாம் செய்து வைத்து இழுக்கிறாயே. ஆண்டவருடைய நாமம் எவ்வளவு மேன்மை உள்ளது. அவ்வளவு மேன்மை உள்ள நாமத்தை இப்படி சிறுமை உள்ள நாமமாய் மாற்றி ஆண்டவரை தூஷிக்கிறாயே, உன் ரட்சகரை தூஷிக்கிறாயே, உன்னை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்ப தகுதி உள்ளவரை தூஷிக்கிறாயே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவரை தூஷிக்கிறாயே, உன்னுடைய ரட்சிப்புக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி ஜீவன் விட்டவரை தூஷிக்கிறாயே, மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்போது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பாக்கியம் என்பதை நிரூபித்தவரை தூஷிக்கிறாயே. அப்ப நீ தெய்வமாக உன்னை உயர்த்துகிறாயா? இல்ல இயேசு கிறிஸ்து தான் தெய்வமா? ஒரு ஊழியக்காரரும் ஒரு விசுவாசியும் புரிஞ்சு கொள்ளும், நாமே தெய்வமா இல்ல இயேசு தெய்வமா? இயேசு தெய்வம் இயேசு சொல்லுகிறத என்ன செய்யணும்? கேட்கணும், கீழ்ப்படியும். ஆபிரகாம் தேவனை கீழ்ப்படிந்தபடியினால் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஈசாக்கு தேவனை கீழ்ப்படிந்தபடியினால் ஆசீர்வதிக்கப்பட்டார். நோவா தேவனை கீழ்ப்படிந்தபடியினால் ஆசீர்வதிக்கப்பட்டார். வேதனை எல்லாம் கீழ்ப்படிந்தவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டார்களா? நீ கீழ்ப்படியாத நீ எப்படி ஆசீர்வதிக்கப்படுவாய்? கீழ்ப்படியாத உன்னை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரனே சகோதரி, நீ இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியலைன்னா நீ எப்படி ஆசீர்வதிக்கப்படுவாய்? ஏதோ லஞ்சம் வாங்கியோ கொள்ளையடிச்சோ இல்ல எப்படியோ யாருக்கோ லஞ்சம் கொடுத்து ஒரு வேலையை வாங்கி வச்சு மாசம் ஒரு 1,00,000 ரூபாய் வாங்குறியோ அதை பெருசா நினைச்சு கொண்டு இருக்கிறாயா?
அதெல்லாம் ஒரு நொடி பொழுதில் பெய்யும். தேசங்கள் குலுங்கிக் கொண்டிருக்கிறது, ராஜ்யங்கள் நிர்மூலமாய் கொண்டிருக்கிறது. நீ இன்னும் உன்னுடைய சாமர்த்தியத்தை நம்பி உன் சாமர்த்தியத்தை குறித்து பெருமை பாராட்டிக் கொண்டிருப்பாயானால் நீ மேன்மைப்பட முடியாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் எவ்வளவு, பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளது என்று நீ அறிந்து கொண்டால் மாத்திரமே நீ மேன்மை அடைவாய். அடுத்தபடியாய் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே தேவ பக்தி மேன்மை உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கட்டளையின்படி செய்தால் உன்னை மேன்மைப்படுத்துவார். இப்ப தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தால் உன்னை என்ன செய்வார்? மேன்மைப்படுத்துவார். அன்றையும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரையும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவ பக்தி மகா மேன்மை உள்ளது. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கட்டளைகளின்படி நடந்தால் அவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். இரண்டாவது, தேவ பக்தி மகா மேன்மை உள்ளது. அப்ப நாம தேவ பக்தி உள்ள கிறிஸ்தவர்களா, இல்ல சாதாரண கிறிஸ்தவர்களா, இல்ல பண்டிகை கிறிஸ்தவர்களா? அல்லேலூயா. தேவ பக்தி உள்ள கிறிஸ்தவர்களா, பண்டிகை கிறிஸ்தவர்களா, இல்ல சாதாரண கிறிஸ்தவர்களா? சாதாரண கிறிஸ்தவங்கன்னா ஸ்காலர்ஷிப் கிடைக்குதுன்னு சொன்னா நான் கிறிஸ்தவன் இல்லைன்னு சொல்லிடுவான். அங்க ஸ்காலர்ஷிப் கிடைக்குதுன்னு என்ன, இல்ல நான் கிறிஸ்தவன்னு சொல்லுவான். அல்லேலூயா. இப்படி ஒரு கிறிஸ்தவன் இருக்கிறார், சாதாரண கிறிஸ்தவன். ஆனா தேவ பக்திக்குரிய ரகசியம் மகா தேவ பக்தி உள்ள கிறிஸ்தவர்கள் மகா மேன்மை உள்ளவர். அவர்களை கர்த்தர் எப்படி வைப்பார்? மேன்மையாக வைப்பார். ஐஸ்வர்யம் கனவும் மாறி வருகிறது, தேவரீர் சகலத்தையும் ஆளுகிறார். உம்முடைய கரத்திலே சத்துவம் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே. அப்ப தேவ பக்தி உள்ளவர்களை மேன்மைப்படுத்த கர்த்தரால் ஆகும். கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடக்கிறவர்களை மேன்மைப்படுத்த கர்த்தரால் ஆகும். அல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 4 சங்கீதம் 3 வசனம். பக்தி உள்ளவனை, தேவ பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் பக்தி உள்ளவர்களை தேவன் தமக்காக தெரிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அப்ப பக்தி உள்ளவர்கள் யாருடையவர்கள்? இயேசு கிறிஸ்துவினுடைய. அல்லேலூயா. நிறைய பேரு இயேசுன்னு சொல்ல மாட்டாங்க, கர்த்தர்ன்னு சொல்ல மாட்டாங்க. இயேசுன்னு சொல்லாம இறைவன் என்று சொல்லுவாங்க, கர்த்தர்ன்னு சொல்லாம கடவுள்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறைய பேர் இயேசு சுவாமிம்பாங்க. அல்லேலூயா. இயேசு விக்கிரம். இந்த மீகா வீட்டுல ஒருத்தன் வந்து விக்கிரகத்தை செஞ்சு வச்சுட்டு என்ன சொன்னான்? சுவாமி என்னதுக்கு பேரு? விக்கிரகத்துக்கு சுவாமி. அப்ப இயேசு சுவாமி என்ன, இயேசு விக்கிரகமா என்ன? ஒரு நாளும் வசனமே உங்களுக்கு புரியாதா? கர்த்தரன் இருக்கும்போது, கர்த்தராகிய தேவன் இருக்கும்போது நீ ஏன் கடவுள் சொல்ற? கடவுள்னா என்னது? கடவுள் என்ன பைபிள்ல எங்க இருக்கு? இயேசு இயேசு இயேசுன்னு இருக்கும்போது நீ இறைவன் எங்க இருக்கு? இறைவன் எங்க இருக்கு? நான் வாசிக்கிற பைபிள்ல எங்க இறைவன் இருக்கு? நீ என்ன இறைவன் குறைவன் எல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிற. என்ன பேச விட்டா நல்லாவே பேசுவேன் மணி நேரம்.
உணர்வில்லாத கிறிஸ்தவர். சூடு சொர்ணம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஊர் உலகத்துல. ஒரு சூடும் இல்லை, ஒரு சொர்ணையும் இல்லை, ஒரு உணர்வும் இல்லை. நம்ம உடம்புல ஒரு தழும்பு ஏதாவது அது எந்த உணர்வும் இல்லாம இருந்ததுன்னா டாக்டர் கிட்ட போனா என்ன சொல்லுவாரு? அதான் குஷ்டன்னு சொல்லுவாங்க. நமக்கு ஏதோ ஒரு இது வந்தா நமக்கு அரிப்பு எடுக்கும், சொரியும், அதுக்கு ஏதோ மருந்தெல்லாம் தடவும். சில சமயம் தழும்பெல்லாம் சின்னதாகி பெருசாகிட்டே இருக்கும். அதுல ஒரு கஷ்டமும் நமக்கு தெரியாது. நம்ம அதனால ஒண்ணும் இல்லைன்னு உட்கார்ந்துருப்போம். ஆனா டாக்டர் என்ன சொல்லுவான்? குஷ்டன்னு சொல்லுவான். குஷ்டரோகம் வந்துருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி உணர்வில்லாத கிறிஸ்தவர்கள், வசனத்தை குறித்து உணர்வில்லாத கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஆண்டவருடைய பார்வையில குஷ்டரோகிகள். அவங்க எல்லாம் சுகம் அடையணும். ஊழியக்காரங்க எல்லாம் சுகம் அடையணும். நிறைய ஊழியக்காரங்க எல்லாம் கொரோனா காலத்துல அருமையான நல்ல ஊழியர்களோ கெட்ட ஊழியர்களோ தெரியாது. ஊழியர்கள் எல்லாம் மறித்து போனார்கள், விசுவாசிகள் எல்லாம் மறித்து. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? வீடனுடைய கல்லிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைக்கிற தேவன் என்னை தப்பு வைத்து இருக்கிறார். அதே மாதிரி நிறைய பிள்ளைகளை எல்லாம் தப்பு வச்சு வச்சிருக்கிறது எதுக்கு? தேவ பக்தி உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ணுவதற்கு. ஹல்லேலூயா. பாருங்க, மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர் ஒருவரே அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவத்தில் உள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஹல்லேலூயா. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். ஒரே ஒரு ஆதாமை மாத்திரம்தான் படைத்தார். ஹல்லேலூயா. அவரிடத்தில் ஆவி திரளாய் இருந்தது. எவ்வளவு வானங்களை படைக்க முடியல. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படி. ஹல்லேலூயா. நீங்க நானும் தேவ பக்தி உள்ள சந்ததி என்ன செய்யணும்? பெற்றெடுக்கிறதுக்காக ஒருவனை படைத்தார். அப்படித்தானே வேதம் சொல்லுகிறது. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுப்பது. ஹல்லேலூயா. தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படித்தானே. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீ பெற்று வச்சிருக்கிறது தேவ பக்தி உள்ள சந்ததியா இருக்குதா? அன்பான கிறிஸ்தவனே, கிறிஸ்தவளே, சகோதரனே, சகோதரியே, நீ பெற்று வச்சிருக்கிறது தேவ பக்தி உள்ளதா இருக்கிறதா? தேவ சித்தம் செய்யலைன்னா எப்படி ஆஸ்வதிக்கப்படும்? தேவ பக்தி மகா மேன்மை உள்ளது. அப்பதான் ஐஸ்வர்யம் கணத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? நல்ல பொக்கிஷாலேய வானத்தை திறந்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பிள்ளைங்களை வளர்க்கணும், தேவ பக்தி உள்ள பிள்ளைங்க. பாருங்க, ஒரு ஊழியக்காரனுடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னு தீத்துவிலையும் தீமத்தையில எல்லாம் எழுதி இருக்கு. ஒரு துன்மார்க்கனா இருக்கிற ஒரு பிள்ளை இருந்தா ஊழியக்காரனா இருப்பதற்கு தகுதியே இல்லை என்று வேதம் சொல்றது. எனக்கு எத்தனை ஊழியக்காரனுடைய பிள்ளைங்க எல்லாம் துன்மார்க்கனா இருக்கிறான். இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரன் துன்மார்க்கனா இருக்கிறான். எத்தனை ஊழியக்காரன் மேல இன்னைக்கு கேஸ் இருக்கு. எத்தனை ஊழியக்காரன் ஜெயில இருக்கிறான். எந்தக்கு ஜெயில இருக்கிறான்? வெறும் அற்பமான அசிங்கமான வழக்குல அசிங்கமான காரியத்தை செய்து ஜெயில உட்கார்ந்து இருக்கிறான். எல்லாம் ஊழியக்காரன். தேவபக்தி இல்லாத தேவபக்தி உள்ள ஊழியக்காரங்களை எல்லாம் குறை சொல்றது. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரனுடைய வேலையை தேவபக்தியை பற்றி அற்பமா எண்ணுவது. தேவபக்தியுள்ள ஊழியக்காரங்களை குறை சொல்ற. ஊழியக்காரனே எச்சரிக்கையாயிரு, வானமும் பூமியும் ஒளிந்தால் இந்த வார்த்தை ஒழியாது, வார்த்தை ஒழியாது. அடுத்தபடியாய் பார்க்கும் போது 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 வசனம். சீர்கேடுகளை பெற்றுமாயிருக்கிற கட்டு கதைகளுக்கு விலகி தேவபக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அர்த்த பிரயோஜனம் உள்ளது.
தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. அல்லேலூயா. தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும் போது இப்படியா எழுதுகிறார், கிழவிகள் பேச்சும் சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு எதுவாக இன்னைக்கு யாரு கிழவிகள் பேச்ச பேசுறான், ஊழியக்காரன் இருக்கிறானோ அவனை தேடி கண்டுபிடிக்கிறான். கன்வென்ஷன் கூடாது. ஆவிக்குரிய சபை ஆவிக்குரிய சபைன்னு சொல்லுவாங்க. ஆவிக்குரிய சபைன்னு சொல்லி கொண்டு சீர்கேடும் கிழவிகள் பேச்சும் கட்டுக்கதைகள் பேசுறவங்களை என்ன செய்யறாங்க? ஆமா, அவங்களுக்கு ரொம்ப கிராக்கி. அவங்க டைம் இல்லை சொல்லுவாங்க. மே மாசத்துல கூப்பிட்டா மே மாசம் டைம் இல்லை, ஜூன் மாசத்துல கூப்பிட்டா ஜூன் மாசம் டைம் இல்லை. தேவபக்தி உள்ள பாஸ்டருங்க எல்லாம் அவங்க பின்னால நடந்து கொண்டு இருக்கிறாங்க. சீர்கேடான பேச்சு, கிழவிகள் பேச்சு, கட்டுக்கதைகள். பரிசுத்தம் உன்னை பரிசுத்தமாகிறது தானே மற்ற ஜனங்களை விட்டு ஆண்டவர் பிரிச்சு எடுத்தார். அவர் பரிசுத்தரா நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்கள் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்த. அப்ப என்ன ஏன் சீர்கேடு, கிழவிகள் பேச்சு, கட்டுக்கதை? இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்து ஊமைகள் சொன்னாரு. நீ எதை சொல்லுகிறாய்? உன் வாயின் வார்த்தையினால நீ நீதிமான் என்றோ துன்மார்க்கன் என்றோ நியாயம் தீர்க்கப்படுவார். சபையில எதை பேசணும், ஜனங்களுக்கு எதை சொல்லணும்னு தெரியாத ஊழியக்காரனா இருக்கிறான். அப்படிப்பட்ட கட்டுக்கதை பேசுற ஊழியக்காரனை கூப்பிட்டு பிரசங்கம் பண்ண வச்சு பணம் கொடுத்து கொண்டு இருக்கிறான். ஆண்டுடைய வருகையிலே தான் தெரியும். பெரிய ஊழியக்காரர்களே, ஆண்டுடைய வருகையில தான் தெரியும் உன்னுடைய தேவ பக்தி எப்படிப்பட்டதுன்னு. வெள்ளக்காரன் உடுப்ப போட்டுக்கொண்டு பலிபீடத்திலேயும் செருப்பை போட்டுக்கொண்டு உடம்பை ஆட்டி கொண்டு இருக்கிற உனக்கு ஆண்டுடைய வருகை நாளில் தான் தெரியும் தேவ பக்தியை குறித்து. அன்னைக்குதான் ஐயோ அம்மன்னு கூப்பிடுவீங்க. ஆனா அதுல விசேஷம் என்னன்னா, அங்க ஆள் நிறைய வருது. எங்க பாஸ்டர் பாரு செருப்பை கூட கலத்தாம புல் வீட்டுல நின்று பிரசங்கம் பண்ணாருன்னு சொல்லி பெருமை அடிக்கிற ஒரு கூட்டம். எங்க சபையில 7 ஆராதனை, உங்க சபையில எத்தனை ஆராதனை நடக்குதுன்னு எல்லாம் பேசி பெருமை அடிச்சு கொண்டு போறாங்க ஒரு கூட்டம். அவங்களுக்கு தான் தேவபக்தியை பற்றி, தேவபக்தி மேன்மை உள்ளதுன்னு ஆண்டுடைய வருகையில தான் தெரியும். தேவபக்தியானது இந்த ஜீவனுக்கும் வரப்போகிற ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம் உள்ள. தேவபக்தியானது இந்த ஜீவனுக்கும் பிரயோஜனம், வரப்போற ஜீவனுக்கும் பிரயோஜனம். அல்லேலூயா. ஒரு காரியத்தை சொல்றேன், அதை பெருசா எடுத்துக்காதீங்க. நான் ஹெல்மெட் போடாம தான் இவ்வளவு நாள் 2 வீலர் ஓட்டுறேன். என்ன நிறைய பேரு ஒன்னும் நீங்க போங்க சார் நெல்லி விட்டுருவாங்க. இப்ப சமீபத்துல ஒரு பெரிய அதிகாரி போல ஒரு போலீஸ்கார் அப்படியே நிப்பாட்டி வண்டியை பிடிச்சிட்டார், ஓடி வந்து பிடிச்சிட்டார். பிடிச்சதும் நான் பாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். அப்ப பாஸ்டர் என்ன சொன்னதும் அதுக்கப்புறம் என் முகத்துல பார்க்கவே இல்லை. என்ன சார் நீங்க ஒரு ஹெல்மெட் போடலாம் இல்ல, ஹெல்மெட் போடக்கூடாதுன்னு அப்படின்னு சட்டம் என்ன இருக்கா அப்படின்னு ஏதோ கொஞ்சம் பேசுனா அது பேசிட்டு போங்க சொல்லி விட்டுட்டார். அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, நான் எல்லாரும் பாஸ்டர்ன்னு சொன்னாலும் விட்டுற மாட்டாங்க. என்னை பார்த்தா ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷன் மாதிரி, ஒரு ஊழியக்கார மாதிரி பார்த்த உடனே தெரியுது. அல்லேலூயா. நிறைய பேர் நான் பாஸ்டர்ன்னு சொன்னா சரி ஐடி கார்டை காப்பாங்க. இன்னைக்கு உள்ள ஊழியக்காரங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? தேவபக்தி இல்லை, எல்லாம் வசூல் பண்ற ஊழியக்காரர்கள், எல்லாம் பண வசூல். போற இடத்துல ஏதாவது பேசி என்ன பண்ணணும்? கிழவிகள் பேசி சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாகிய கட்டுக்கதைகளை பேசி என்ன செய்யணும்? ஆமா. அப்ப அவங்க சபையில இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? என்ன தேவபக்தி? இதெல்லாம் யோசித்து பாருங்க. தேவபக்தியானது மகா மேன்மை உள்ளது. அல்லேலூயா. மேன்மையா தேவபக்தியை மேன்மை உள்ளதாக நீ எண்ணுவாயானால் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். பாருங்க, தீத்து 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.
பொய் உரையாத தேவன், பொய்யே பேச மாட்டார். நம்ம இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தை ஒண்ணு கூட பொய் கிடையாது. பொய் உரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. அல்லேலூயா. பாருங்க, தேவ பக்திக்கு ஏதுவாக சத்தியத்தை அறிகிற அறிவு. நான் ஒரு சத்தியத்தை அறிகிறான்னா, ஒரு சபைக்கு போறான், ஒரு செய்தி கேட்கிறான்னா, அது எந்த செய்தியா இருக்கணும்? தேவ பக்திக்கு ஏதுவாக தேவ பக்தி உண்டாகிற சத்தியமா இருக்கணும். அவர் பொய்யுரையாத தேவன். தேவ பக்தி மேன்மை உள்ளது என்று சொல்லி வைத்திருக்கிறார். அதனால தேவ பக்திக்கு ஏதுவாக சத்தியத்தை சொல்லாதவர்கள் உண்மையான ஊழியர்களும் அல்ல. தேவ பக்தி உண்டாகும்படி சத்தியத்தை கேட்காதவர்கள் விசுவாசிகளும். அல்லேலூயா. தேவ பக்தியானதே மகா மேன்மை உள்ளது. அல்லேலூயா. அப்ப ஐஸ்வர்யம் கனமும் தேவரீர் சகலத்தையும் ஆளுகிறவர் எவரையும் மேன்மைப்படுத்தவும் மேன்மைப்படுத்தும். கட்டளைகளை கை கொண்டால் மேன்மைப்படுத்துவார். தேவபக்தி உள்ளவர்களாக இருந்தால் மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. ஏன்னா சொன்னதை திரும்ப திரும்ப சொல்றது எனக்கு நல்லதுதான். ஆனா செய்தியை என்ன செய்ய பண்ண முடியாது, முடிக்க முடியாது. பக்தி உள்ளவனை தேவன், ஆமா, அப்ப பக்தி உள்ளவனை தேவன் மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்கள், 2 பேருக்கு கொண்டார். இச்சையினால் உலகத்துக்குண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாறணும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தமான சுவாபம், திவ்ய சுவாபம். அல்லேலூயா. ஜென்ம சுவாபம் எல்லாம் விலகி போகணும். நிறைய பேருக்கு ஜென்ம சுவாபம் இருந்து கொண்டே இருக்கும். எல்லாருக்கும் இருக்கும். ஜென்ம சுவாபம் இல்லாத மனுஷன் ஒருத்தன் இருக்க மாட்டான். என்னால ஜென்ம சுவாபத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் மேன்மை பாராட்டக்கூடாது. சில சொல்லுவாங்க எனக்கு நினைச்சோட கோபம் வரும்பாங்க, அது ஜென்ம சுவாபம். இனி இதே மாதிரி ஒவ்வொருத்தர் வச்சு கொண்டே இருப்பாங்க. எங்க தாத்தா அப்படி, எங்க அப்பா அப்படி, எங்க அம்மா அப்படி, நானும் அப்படின்னு. அப்ப கிறிஸ்தவனே கிடையாது. அதான் இங்க சொல்லப்படுறது. திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மை அடையும்படி அருமையான வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டது. திவ்ய சுவாபம் நமக்குள்ள வரணும்னா மகா மேன்மையான வாக்குத்தத்தங்கள், ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்முடைய இதயத்துல ஏறும். அல்லேலூயா. இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. பாருங்க, சங்கீதம் 77ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ. அடுத்த வருஷம், அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்று, வாக்குத்தத்தமானது தலைமுறைக்கு தலைமுறைக்கு ஒழிந்து போயிற்று. தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே நம்முடைய இறக்கமான இரக்கங்களை அடைத்துக் கொண்டாரோ. பாருங்க, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்குத்தத்தமானது தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ. அல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டு ஜெபம் பண்ண ஆசீர்வாதம். வாக்குத்தத்தங்கள் மகா மேன்மை உள்ளது. அல்லேலூயா. திவ்ய சுவாபம் வரணும்னா மேன்மை உள்ள வாக்குத்தத்தங்கள் நம்முடைய இதயத்திலே எழுதப்பட வேண்டும். ஆபிரகாமுக்கு கொடுத்திருக்கிறார், ஈசாக்கு கொடுத்திருக்கிறார், யாக்கோபுக்கு கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தம், பேதுருள்ள வாக்குத்தத்தங்கள். வருஷம் தொடங்கினோட அநேகர் ஒரு வாக்குத்தத்த அட்டையும் கொண்டு அப்படியே ஒரு ரவுண்டிங்ல இருப்பாங்க. அல்லேலூயா.
சிலர் பேசுவாங்க பழைய ஏற்பாட்டுல இது பழைய ஏற்பாட்டின் காலமா இது புதிய ஏற்பாட்டின் காலமான்னு. பழைய ஏற்பாட்டில் உள்ள வாக்குத்தத்தங்களை பிரிண்ட் பண்ணி கொண்டு போனா அதை அநேகர் பிரியம் போட்டு கூட வைக்கிறாங்க. அல்லேலூயா. அது நமக்கு வாக்குத்தத்தம் நம்முடைய இதயத்தில் இருக்கிறதா? நமக்கு வருஷத்துல தொடக்கத்துல கொடுத்தா வாக்குத்தத்தம் நம்முடைய இதயத்தில் இருக்கிறதா? அதெல்லாம் வேணுமா பாஸ்டர் நினைவு கூர்ந்தா நினைவு கூர்ந்துங்க, நீங்க சொன்னா சொல்லுங்க. அல்லேலூயா. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்க ஏன் நினைவுல வச்சிருக்கணும்? வருஷத்துல தொடக்கத்துல கொடுத்த செய்தியை பற்றி நாங்க ஏன் செய்ய மனசுல வச்சிருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அதனால அதெல்லாம் கேட்கறது. சில ஊழியக்காரங்க நைட் பிரேயருக்கு போவாங்க. ஜெபம் தொடங்கின உடனே செய்திக்கு எழும்பின உடனே தூங்கி கொண்டிருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? முடிச்சிருக்கிறவங்களும் சரி தூங்கி கொண்டிருக்கிறவங்களும் சரி எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவாங்க. அதை பார்த்து பாதி பேர் என்ன செய்வாங்க? இது ஒரு ஊழியம், இது ஒரு செய்தி, இது ஒரு பிரசங்கம். நமக்கு முன்ன உட்கார்ந்து இருக்கிறவங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு செய்தியை கொண்டு போய் சொன்னா தூங்கி கொண்டிருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்கன்னா அல்லேலூயா சொல்லுங்கன்னு சொல்றதா நம்ம ஜனங்கள் என்ன செய்வாங்க? கேட்பாங்க. உடனே அல்லேலூயா சொல்லுவாங்க. பாருங்க, எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கிறவன் எப்படி அல்லேலூயா சொல்லுவான்? ஊழியக்காரனுக்கு அறிவு வேண்டாம். தூங்கிட்டு இருக்கிறவன் எப்படி அல்லேலூயா சொல்லுவான்? நீ சொல்லுவியா? நீ படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது ஒருத்தர் இப்படி வந்து சொன்னா நீ அல்லேலூயா சொல்லுவியா? இதுதான் சீரியடான பேச்சு, கிளவிகள் பேச்சு, கட்டுக்கதை, சிரிக்க வைக்கணும். இன்று சிரிக்கிற நீங்கள் என்ன செய்வீங்க? நாளை அழ வேண்டியது. சிரிக்காத. ஆலயத்துக்கு போனா கொஞ்ச நேரம் அழுதுட்டு போங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பா. அல்லேலூயா. 105 சங்கீதம் 41 வசனம். கண்மலையை திறந்தார், தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட இடங்களில் ஆராய் ஓடிட்டு அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையை நினைத்து தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணி தமது கட்டளைகளை காத்து நடக்கும் படிக்கும் நம்முடைய நியாய பிரமாணங்களை கை கொள்ளும் படிக்கும் அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அவர் நம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமை நினைத்து அல்லேலூயா தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்படாமல் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தம் பரிசுத்தமான. அல்லேலூயா. அதனால வாக்குத்தத்தத்தை வச்சு என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணும். சபையில கொடுத்த வாக்குத்தத்தானாலும் சரி, உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தானாலும் சரி, இல்ல அட்டையிலேயே கொடுத்த வாக்குத்தத்தானாலும் சரி, இல்ல பைபிள்ல இருக்கிற வசனங்களை அத்தனையும் வாக்குத்தத்தமா எடுத்து ஜெபம் பண்ணாலும் சரி. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்வார்? பரிசுத்தமான வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்வார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை பரிசுத்தமா நினைவு கூர்ந்ததுனாலதான் எகிப்திலே இருந்த இஸ்ரவேலரை கம்பீரத்தோட புறப்பட செய்தார். அல்லேலூயா. அதே மாதிரி நம்ம கம்பீரத்தோடு போட்டாமா அதனுடைய ராஜ்யத்திற்கு. வாக்குத்தத்தம் நமக்குள்ள இருந்தாதான் நாம் எப்படி கம்பீரத்தோடு போக முடியும். அல்லேலூயா. பாருங்க, யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தத்தை பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பிறகு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின. ஆமா, ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன்னு சொல்லி இருக்கார். அல்லேலூயா. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே.
அப்ப ராஜாண்டியன்னா என்ன வேணும்? கிரீடம் வேணும். அப்ப நம்ம சோதனை, பாடு, வேதனை, பாஸ்டர் திட்டுறதெல்லாம் கேட்கணும். கையில காசு இல்லை, கடன் வாங்கி செலவு பண்ணினாலும் தசவாரம் வேற கொடுக்கணும். இப்படி பல போராட்டத்தின் மத்தியில வாழ்கிற நமக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பாரு? வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. வாக்குத்தத்தம் பரிசுத்தம் உள்ளது. வாக்குத்தத்தம் என்ன உள்ளது? பரிசுத்தம் உள்ளது. அதனால வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை தருவார். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் நிறைய இருக்கு. ஆனா நமக்கு நேரம் கிடையாது. செய்திக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துலதான் செய்தி கொடுக்கணும். அல்லேலூயா. அதனால வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் வாக்குத்தத்தங்கள் மகா மேன்மை உள்ளது என்று நினைக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்க, எபேசியர் கடந்திருப்போம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் தம்மில் அன்பு கூர்ந்த தமது மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அல்லேலூயா. தேவனுடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யம் மகா மேன்மை உள்ளது. அல்லேலூயா. இரக்கம், இரக்கம், ஆண்டருடைய இரக்கம் ஐஸ்வர்யமா இருக்கிறது. அல்லேலூயா. அதனால ஆண்டருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை நாம் மறந்து போகிறோம். பாருங்க, 103ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்திலே, 103ஆம் சங்கீதம் 13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் நமக்கு பயந்தவர்களுக்கு இரக்கம். ஒவ்வொரு தகப்பனும் தன் பிள்ளைகளுக்கு என்ன செய்வான்? பாருங்க, கீழ்படியாத பிள்ளைகளானா கூட 4 அடி போடுவாங்க, நல்லா திட்டுவாங்க. ஆனா 50,000 ஃபீஸ் கட்டணும்னா எங்கேயாவது ஓடி கடன் வாங்கி அது என்ன பண்றாங்க? கட்டுறாங்களா? கட்டலையா? அதுதான் தகப்பன் தன் பிள்ளைக்கு. அதனால தாய்மாருங்க எல்லாம் கவலைப்படாதீங்க. ஒரு தாய், ஆமா, தாய்க்கு இருக்கு, தந்தைக்கு. தகப்பன் பிள்ளைக்கு இறங்குறது போல தாய், ஒரு தாய் தேற்றுவது போல அன்றோடு தேற்றுவா. அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆதியாகமத்திலே நாம் ஒரு காரியத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிங்க. கிழக்கு விளக்கும் போது அந்த தூதன் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் அழிவிலிருந்து தப்புவதற்கு நீ எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளை அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினான். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் 2 குமாரத்திகளின் கையை பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கு நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு. இங்க பார்க்கும்போது சோதோம் குமாரா அழிக்கப்பட இருக்கிறது. நீதிமானாகிய லோத்தும் அவருடைய மனைவி பிள்ளைகளை காப்பாற்ற தேவன் இரக்கம் வைத்தார். ஆனா அவங்க தாமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. கிளம்ப மாட்டேங்கிறாங்க, மேக்கப் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நம்ம பணியில தான் பேச முடியும், அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் பவுடர் போடலேம்பாங்க, ஒருத்தர் புடவைக்கு இன்னும் கரை வைக்கல பிடிக்கலேம்பாங்க, பின் வைக்கலேம்பாங்க. ஒரு வீட்டுல 5-6 பேர் இருந்தா ஒரு பிரச்சனையா இருக்கும்.
ஒருத்தர் முகம் தடைக்கிறது கட்சி எடுக்கலையம்பாங்க, ஒருத்தர் பேக் எடுக்கலையம்பாங்க, ஒருத்தர் பைய எடுக்கலையம்பாங்க, ஒருத்தருடன் ஐயோ குழந்தைக்கு பால் புட்டி எடுக்காம விட்டுடு இல்லையா. இப்படி ஒரு மணி நேரத்துல கிளம்பணும்னு சொன்னா கிளம்ப மாட்டேங்கிறான். நம்ம சர்ச்சுக்கு வரக்கும் அப்படிதான், எல்லாருக்கும் தாமதம் ஆகி கொண்டு இருக்கு. அப்ப தாமதம் ஆகிறதா பார்த்ததும் தேவனுடைய தூதன் என்ன பண்ணுறான், லோத்தினுடைய கையையும் லோத்துடைய மனைவியுடைய கையையும் 2 குமாரத்தியுடைய கையையும் ஒவ்வொருத்தர் என்ன செய்யறாங்க, அங்க நிறைய தூதர்கள் எல்லாம் இருப்பாங்க, ஒருத்தர் என்ன அப்படி கையை பிடிச்சு இழுத்து வெளியே கொண்டு விட்டு சொல்றாங்க, அந்த சமபூமியில் எங்கும் திரும்பி பாராதே, மலைக்கு என்ன செய், ஓடிப்போ. அல்லேலூயா. அது எதுக்கு இந்த காரியத்தை ஏன் செய்கிறார்? தேவன் லோத்து மேல வைத்த அதான் இரக்கத்தின் ஐஸ்வர்யம். இரக்கத்தின் ஐஸ்வர்யம் மகா மேன்மை உள்ளது. அல்லேலூயா. அதனால நாம் என்ன செய்யணும், இரக்கத்தின் ஐஸ்வர்யவானாகிய ஆண்டவரை எப்பொழுதும் நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது ஐஸ்வர்யத்தை கணத்தை கொடுக்கிற தேவன் ஐஸ்வர்யத்தை கணத்தையும் கொடுத்து நம்மை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. அடுத்தபடி பாருங்க, 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். பரிசுத்த நாமத்தை குறித்து, பரிசுத்த நாமத்தை, இயேசு நாமம் என்ன நாமம்? பரிசுத்த நாமம். அப்ப இந்த பரிசுத்த நாமத்தை குறித்து நீங்க என்ன செய்யணும்? நீங்க மேன்மை பாராட்டினா ஆண்டவர் உங்களை மேன்மையா வைப்பார். அல்லேலூயா. பரிசுத்த நாமத்தை என்ன செய்யணும்? மேன்மை பாராட்டணும். மேன்மை பாராட்டினா ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாவரோடு சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை, பரிசுத்தம் இல்லாம ஒருவரும் கர்த்தரை என்ன செய்ய முடியாது. அதனால பரிசுத்தம் மேன்மை உள்ளது. மேன்மையுள்ள பரிசுத்தத்தை எப்பொழுதும் நாடணும். அல்லேலூயா. நாடணும், தேடணும், அதன்படி நடக்கணும். அல்லேலூயா. நிறைய வசனங்கள் இருக்கிறது. 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாரா. தெசலோனிக்கேயருக்கு எழுதும் போது பவுல் இப்படியா எழுதுகிறார், இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தான்கள்லையும் பிழை இருக்குதான். அது யாரு? பரிசுத்தான்கள்ல பிழை உள்ள பரிசுத்தான்கள் யாரு? ஏதாவது ஞாபகம் வருதா உங்களுக்கு? 10 கன்னிகளை குறிச்சு பார்க்கும்போது 5 பேர் கிட்ட என்ன இருக்கு? பிழை இருக்கு, ஆயத்தம் இருக்கு. அதே மாதிரி நம்ம எல்லாரும் பரிசுத்தான்களா இருந்தாலும் ஆயத்தம் இல்லாத இருந்தா பிழை உள்ளவர்கள். அதனாலதான் பிழையற்ற பரிசுத்தவான்களாக இருக்கும்படி உங்கள் இதயங்களை சிரமப்படுத்துவார். அப்புறம் பாருங்க, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மை செய், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால். ஆமா, நன்மை செய்யணும். நன்மை செஞ்சா மேன்மை. எவ்வளவுதான் நம்ம பரிசுத்தவான்களா இருந்தாலும் கூட நன்மை செய்ய வேண்டும். நன்மை யாருக்கு செய்யணும்? பிறருக்கு செய்யணும். நன்மை செய்ய இல்லைன்னா பாவம் வாசற்படியிலே படுத்து. நம்ம நன்மை செய்ய இல்லைன்னா, கர்த்தருடைய பங்கை கொடுக்கலன்னு சொன்னா பாவம் எங்க படுத்து கிடக்கும்? வாசற்படியில. நீங்க அப்படி ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, ஒவ்வொருவரும் வாசற்படியில பாவம் படுத்து கிடக்குதா என்னன்னு அப்பதான் தெரியும். பாவம் எழும்பி பேசும், பாவம் எழும்பி பேசும். அல்லேலூயா. அப்போ நீ நன்மை செய்தால்
மேன்மை இல்லையோ, இல்லைன்னா பாவம். பாருங்க, சங்கீதம் 27:13 நாம் வாசிக்கும் போது, ஜீவனுள்ளோர் தேசத்திலே நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால். அப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு நன்மை செய்கிறார் என்று என்ன செய்யணும்? விசுவாசி. நன்மை செய்கிற விசுவாசிக்கலைன்னா கண்டு போயிருங்க. 23ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் எப்படியா சொல்லுகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையின் கிருபை என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய். அல்லேலூயா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் விசுவாசிங்க. அல்லேலூயா. பரிசுத்தத்தை மேன்மை உள்ளதாக எண்ணுங்க, அறிக்கை செய்யுங்க. ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று நினைத்து மேன்மை பாராட்டுங்க. வாக்குத்தத்தங்கள் மேன்மை உள்ளது என்று நினைத்து வாக்குத்தத்தங்களை பிடித்து ஜெபித்து ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. தேவ பக்தியானது மகா மேன்மை உள்ளது. அதனால தேவ பக்தி உள்ள கிறிஸ்தவர்களாக இருங்க. அடுத்தபடியாய் கட்டளைகளை கை கொள்ளுங்க. கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்களை ஆண்டவர் மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. ஐஸ்வர்யம் கனமும் உமாரே வருகிறது. தேவரீர் சகலத்தையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலேயா. அப்ப ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் ஆளுகிற தேவன் உங்களை மேன்மைப்படுத்த வேண்டுமானால், மேன்மையாக வைக்க வேண்டுமானால், சொல்லப்பட்ட காரியங்களை திரும்ப யூடியூப் செய்தி மூலம் கூட வரும், திரும்ப திரும்ப கேட்டு அவைகளின்படி நடையுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை சோதனைப்போம். இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் தேவனை தரிசிப்பார்கள். சுத்த இதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தம் உடையவர்களாய் நாம் கர்த்தரை சார்ந்து கொள்வோம். மேன்மையான பரிசுத்தத்தை மேன்மை பாராட்டுவோம். அப்பொழுது கர்த்தர் நல்ல புகைச்சாலைய வானத்தை திறந்து ஐஸ்வர்யத்தையும் கனத்தை நமக்கு கொடுத்து நம்மை மேன்மையாக வைப்பார். சோர்ந்து போயிருக்கிற தேவனுடைய ஜனமே, கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற ஜனமே, நாளைய தினம் என்ன செய்வேன் என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு ஜெபம். வாக்குத்தத்தம் மேன்மை உள்ளது என்று நினைத்து வாக்குத்தத்தத்தை பிடித்து ஜெபம். நிச்சயமாக கர்த்தர் உன் கண்ணீரை துடைப்பார், உன் கவலைகளை எல்லாம் போக்குவார். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாய் மாறும். பரலோகத்தின் தேவனே இயேசுவே, வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து கனப்படுத்தி சாட்சியாய் நடத்தப்படி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, பிள்ளைகளை மேன்மையாக வைப்பீராக. உடைய வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்ளுகிற பிள்ளைகள் மேன்மையாக இருக்கும்படி கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படி ஆய்ச்சிருக்கிறேன். பிள்ளைகளை உடைய கருத்திலே ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து சுகம் பலன் ஆரோக்கியத்தை தான் ஐந்து ஆசங்களை ஆசீர்வதி போக்குள்ள வரதுடைய தூதர்களை கொண்டு பாதுகாத்து நடத்தும்படி ஆய்ச்சி இயேசு நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நோய்களை எல்லாம் குணமாகி
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நடத்தலும் அபிஷேகமும் ஆசீர்வாதம் வார்த்தையை கேட்ட பிள்ளைகளோடு சகல பரிசுத்தவான்களோடும் நித்திய ஜீவன் ஊழியத்தோடும் என்றென்றுமாயிருப்பதாக. Hallelujah. 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உம்முடைய ஆசீர்வாதம் மேன்மையாக God bless you. Praise the Lord.